வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு ஹிந்தி நாளிதழை படிக்கும்போது எனக்கு ஒரு செய்தி கண்டப்பட்டது. அந்த செய்தியினுடைய விளைவாக தான் இந்த அஞ்ஞான கிறுக்கனுடைய இந்த 200வது ஒரு பகுதி இது. அந்த நியூஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த ஐடியா 2 அப்படின்ற ஒரு கம்பெனி, இந்த நிறுவனத்துடைய ஒரு சிஇஓ முரளி விவேகானந்தன் அப்படின்றவர் தன்னுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சி இப்போ பல மில்லியன்கள் டர்ன் ஓவர். அது தன்னுடைய ஒரு கடின உழைப்பால் மாத்திரம் அவர் நினைக்காம அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அவங்களுடைய காரணமாக தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு, அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பணிபுரியும் ஊழியர்களுக்கு 50 கார், அப்புறம் 2 வீலர்ஸ் இப்படியெல்லாம் பரிசாக கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, இதே நிறுவனர் சென்ற ஆண்டில் ஒரு 100 கார்கள், ஒரு 2 வீலர்ஸ் கொடுத்து அந்த தொழிலாளர்கள் மகிழ்ச்சி செய்தாங்க. அவன் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. எந்த நிறுவனத்தில் தொழிலாளர்கள் முழு மனசோட ஒரு சந்தோஷத்தோடு இருக்காங்களோ கண்டிப்பாக அந்த நிறுவனம் ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தாங்க. கண்டிப்பாக அது உண்மையும் கூட. ஏன்னா இதே மாதிரி இந்த நார்த் இந்தியாவில் கூட இந்த வைர வியாபாரிகள், ராஜஸ்தான், குஜராத் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வைர தொழில் செய்பவர்கள், இந்த வியாபாரிகள் கூட தன்னுடைய பங்குல பெரும்பான்மையான ஒரு லாபத்தை ஒரு 600 தொழிலாளர்களுக்கு வீடு, இல்லை ஒரு 500 தொழிலாளர்களுக்கு கார், 2 வீலர், இப்படி வருஷம் அந்த தீபாவளி நாள்லேயோ இல்லை இந்த தசரா சமயத்துலேயோ பரிசாக கொடுக்கறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த கம்பெனிக்கு ஒரு லாஸையோ இல்லை அந்த கம்பெனியை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையோ வச்சுருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அந்த முதலாளிகள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு நிறுவனத்துடைய ஒரு தலைவர், அது ஸ்ரீராம் சிட்ஸ் அப்படின்ற ஒரு தலைவர், நிறுவனத்துடைய தலைவர் தியாகராஜன் என்பவர் தன்னுடைய 6210 கோடி ரூபாய் தன்னுடைய சொத்தை தொழிலாளர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை கூட பதிவிட்டிருந்தாங்க. இது சில நாள் முன்னாடி செய்தி. அப்போது இது ஒரு ஸ்டெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லாமல், பப்ளிசிட்டினா ஏதோ ஒரு 100 கோடியோ ஒரு 50 கோடியோ கொடுத்துட்டு பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு 6000 கோடி கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு, தன்னுடைய தொழிலாளர்கள் நிறுவனம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்போது எந்த நிறுவனத்தில் தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ, முழு மனசோட அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறாங்களோ, அந்த நிறுவனம் என்றைக்குமே கீழே போகாது. அதை இந்த தொழிலாளர்கள் விரும்ப மாட்டாங்க, அந்த ஊழியர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு செய்தி. இப்படி எல்லா நிறுவனங்களும் இருந்துட்டால் அப்போது இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த பதிவிட்டேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.